விஸ்வராணி திருநங்கை அவங்கள குறித்து பேசும்போது பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்றது தான் நீங்க ஒரு பிரதான குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. அதை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான குற்ற செயல்கள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க? இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சில திருநங்கைகள் வந்து அதை கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டைமுக்கு வெடிகால 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என் வீட்டு திருநங்கை போவாங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்கள் வீட்டு திருநங்கை வரணும். 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இன்னொரு வீட்டு திருநங்கை வரணும்னு இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இப்போ இதில் எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமில் உங்கள் வீட்டு திருநங்கை வந்து யாசகம் கேட்குறாங்க. அந்த டைமில் இப்போ வேற ஒரு வீட்டிலேருந்து ஒரு 2 திருநங்கை போயிட்டாக்கா இவங்க அவங்கள போட்டு அடிப்பாங்க. விஸ்வா வீடு செட், விஸ்வா வீடு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அப்படியே பின் சைடு விஸ்வா வீடு, அவங்க அப்படி ஒரு செட்டு. 3வது செட்டு பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாவை சம்மந்தப்பட்டு ஒருத்தவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க ஃபேமிலி ஒன்று. இந்த 3 ஃபேமிலியுமே தான் வந்துட்டு அந்த கோயம்பேடு மார்க்கெட்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பு, ஏங்க சொல்ல போனால் பொது பாத்ரூமை கூட கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. அந்த டைமில் வேற யாரோ ஒரு திருநங்கைகள் அவங்க உண்மையிலே யாசகம் கேட்க தான் வந்தாங்களோ இல்லை அவங்களும் பர்சனலாக அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பண்டிகை 4 கிழமைன்னு ஏதோ பழங்கள் வாங்க வந்தாலோ இவங்க கண்ணில் மாட்டிட்டா இவங்க கூப்பிட்டு பேசுகிற விதமே வேறையா இருக்கும். விஸ்வராணி திருநங்கை அவங்கள குறித்து பேசும்போது பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்றது தான் நீங்க ஒரு பிரதான குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. அதை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான குற்ற செயல்கள்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க? அதாவது பாலியல் தொழில் மட்டும்தான் பண்றாங்கன்றது கிடையாதுமா. அவங்க வீட்டில இருந்தும் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம கடைவாசலுக்கெல்லாம் வந்து போக முடியாது. இந்த விஸ்வராணி வீட்டில் இருக்கிறவங்க தான் அங்கே எங்கள் 6வதுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஃபுல்லாக ஒன்று யாசகம் கேட்குறது, 2வது பாலியல் தொழில் பண்ணுறது, 3வது சில திருநங்கைகளை வந்து அடுத்த வீட்டிலேருந்து அபகரிச்சுக்கிறது, மிரட்டி ஒரு ரவுடிசம் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறது. அவங்க வீட்டில் நிறைய திருநங்கைகள் வந்து பாதிச்சிருக்காங்க, அடி உதைகள் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் அவங்க வீட்டெலாம் கூட வெளியே வந்து இப்போ கூட ரீசெண்டாக ஒரு திருநங்கை வந்து நம்ம வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஸ்வா கிட்ட இருந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது போல் நிறைய சம்பவங்கள் வந்து அந்த விஸ்வா வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து மெயினான வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த யாசகம் கேட்குறது, இன்னொன்று இந்த பாலியல் தொழில் பண்ணுறது. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சில திருநங்கைகள் வந்து அதை கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டைமுக்கு வெடிகால 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என் வீட்டு திருநங்கை போவாங்க. 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் உங்கள் வீட்டு திருநங்கை வரணும். 10 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இன்னொரு வீட்டு திருநங்கை வரணும்னு இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இல்ல, அது ஒரு பொதுவான பிரபலமான இடம் தானே, அங்க யாரு வேணா போய் யாசகம் கேட்டு அவங்களுடைய பசியை தீர்த்துக்கலாம்ல. கண்டிப்பா அது இவங்க தான் போகணும் அப்படின்ற என்ன கட்டாயம்? அது நாயக்கு சிஸ்டம்ல போட்டு வச்சிருக்கிற ரூல்மா. அது இந்த இடத்துக்கு இவங்க தான் போகணும். அப்போதானே அந்த ஏரியாவோட நாயக்குக்கு வந்து இவங்க போய் கப்பம் கட்ட முடியும். யாரோனாலும் போய் கேட்டாக்கா யாருக்குமே 10 ரூபா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா. அந்த ஏரியாவோட நாயக்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்க பொண்ணுமார்கள் வந்து இந்த வேலையை பண்ணுறது. இப்போ இதில் எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைம்ல உங்கள் வீட்டு திருநங்கை வந்து யாசகம் கேட்குறாங்க. அந்த டைமில் இப்போ வேற ஒரு வீட்டிலேருந்து ஒரு 2 திருநங்கை போயிட்டாக்கா இவங்க அவங்கள போட்டு அடிப்பாங்க. அடிக்கிறது மட்டும் இல்லாம அதே கோயம்பேடு மார்க்கெட்டில் 2 திருநங்கைகளுக்குள்ள சண்டை போட்டு அதுக்குள்ள காய்கறி கடை வச்சிருந்த ஒரு காய்கறிக்காரோடைய கடையை தூக்கி கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு அவங்க வந்து அந்த ஃபுட்டேஜை எடுத்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வெளியே ஒரு போர்டே போட்டு வச்சுட்டாங்க, திருநங்கைகள் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லி போர்டே போட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து யாசகம் கேட்குற அந்த டைம்ல இன்னொருத்தவங்க யாசகம் கேட்க அந்த இடத்துக்கு வந்துட்டா இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து வச்ச இடத்துல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி வராங்க. இதே திருநங்கைகள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து இதே மாதிரி கேள்வி கேட்பாங்களா, நியாயம் கேட்க வருவாங்களா? அதாவதுமா இப்போ நான் வந்து கோயம்பேட்டில் காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் நான் வந்து கடை அடிக்கணுன்ற பட்சத்தில் அந்த டைமில் வேற யாரோ ஒரு திருநங்கைகள் அவங்க உண்மையிலே யாசகம் கேட்க தான் வந்தாங்களோ இல்லை அவங்களும் பர்சனலாக அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பண்டிகை 4 கிழமைன்னு ஏதோ பழங்கள் வாங்க வந்தாலோ இவங்க கண்ணில் மாட்டிட்டா இவங்க கூப்பிட்டு பேசுகிற விதமே வேறையா இருக்கும்.
பேசுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஏதோ வார்த்தையை விட்டால் அடில் தடில் நடக்கும். சரிங்களா? அப்போது அந்த ஏரியா அங்கேருந்து அந்த வீட்டு நாயக்குக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்னார் வீட்டிலேருந்து இவங்க வந்திருக்குறாங்க, என்ன ஏதுன்னு நீங்கள் பேசுங்கன்னு. அவங்க வந்து போன அவங்ககிட்ட கொடு வாங்கி, ஏன் ஜாமி ஏன் இங்கே வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பிடுப்பா அப்படின்னு ஒன்றையும் அவங்க போயிடணும். அப்படி போகலை, ஏன் நான் இது வந்து பொது இடம் தானே, யாரோனாலும் கடை கேட்கல, நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தண்டுனா அபராதம், ஃபைன் போடுவாங்க அவங்க வீட்டு நாயக்கு. உன்னை யார் அங்கே போக சொன்னது, இது அவங்க காலங்காலமாக பொழைக்கிற இடத்துல நீ எதுக்கு இன்னைக்கு போன, உனக்கு பாரு தண்டு போட்டு வச்சிருக்காங்க, 51,000 தண்டு கொடு. அதுவுமே 1000 கணக்குல. பின்ன நம்ம 100 கணக்கில் 100 ரூபாய் நோட்ல உங்களுக்கு தெரியாது, எல்லாம் 1000 லட்சம் கோடி தான். உடனே ஒரு 51,000 ரூபாய் தண்டு அபராதம் போடுவாங்க. அப்ப அதுக்கு பயந்துக்குன்னு அடுத்த வீட்டு திருநங்கைகள் யாருமே அங்க வரத்துக்கு யோசிப்பாங்க. ஐயோ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 50,000 ஃபைன் போடுவாங்க, யார் கட்டுறது அப்படின்ற மாதிரி. நீங்க என்ன ஒன்றா நினைச்சுக்கோங்க, ஒரு 3 குடும்பம் அந்த கோயம்பேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. 3 குடும்பம். சென்னையில் 21 நாயக்குங்க இருக்காங்க, 3000 திருநங்கைகள் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 குடும்பம் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டால லட்சமா சம்பாரிச்சு வீடு வாசல்னு வாங்கி வச்சுக்கின்னு இன்னும் கூட அதே கோயம்பேடு மார்க்கெட்டை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு மேம் அந்த 3 குடும்பம்? அதெல்லாம் என்னத்துக்குமா நான் சொல்லணும், சரிங்களா? யாருன்னு சொல்றது, ஒன்னா அந்த போன கண்டென்ட்ல நான் பேசியிருப்பேன், விம்கோ சுந்தரி, அந்த சுந்தரி வீட்டுக்கு ஃபேமிலி ஒன்று. விம்கோ சுந்தரி அப்படின்னு அவங்க பேர்லயே வந்து விம்கோன்னு இருக்கு. அவங்க எண்ணூர் பகுதியை சேர்ந்தவங்க, அந்த விம்கோ பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரியுது. அவங்க எப்படி கோயம்பேட்டுக்கு வராங்க மேம்? அவங்க பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்லம்மா, கோயம்பேடை சுற்றி அவங்க பொண்ணுங்க இருக்காங்க, சென்னை சிட்டியில் அவங்க பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்க. அது அவங்களோட ஃபேமிலி. விம்கோ சுந்தரியோட ஃபேமிலி வந்து ஒரு செட்டு கோயம்பேடுக்குள்ளேயே சுற்றி சம்பாரிச்சு செட்டில் ஆயிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வா வீடு செட். விஸ்வா வீடு வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அப்படியே பின் சைடு விஸ்வா வீடு, அவங்க அப்படி ஒரு செட்டு. மூணாவது செட்டு பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வாவை சம்மந்தப்பட்டு ஒருத்தவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க ஃபேமிலி ஒன்று. இந்த 3 ஃபேமிலியுமே தான் வந்துட்டு அந்த கோயம்பேடு மார்க்கெட்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பு, ஏங்க சொல்ல போனால் பொது பாத்ரூமை கூட கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுன்னுக்குறாங்க. அதுக்கு கூட ஃப்ரீயாக யாரோ போயிட்டு வர முடியும். அந்த மாதிரியான வேலைகள் வந்து இந்த 3 ஃபேமிலி தான் பண்ணிட்டு இருக்கு. அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுனால இந்த 3 குடும்பம் தான் நல்லா வளர்ந்து சேமமாக இருக்குங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டே வந்து இங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. இதனால் நிறைய மக்கள் வந்து அவஸ்தைப்படுறாங்க, வாழ்வாதாரம் பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி கூட இந்த திருநங்கைகளோட வாழ்வாதாரம் பாதிக்கலையா மேம்? அதாவதுமா, கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பு தான் கிளம்பாக்கத்துக்கு மாற்றிருக்காங்க, மார்க்கெட்டு மாற்றலையே. நான் சொல்கிறது மார்க்கெட்டு, அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றி இது அத்தனையுமே இருந்துட்டு தான் இருக்குது. யாசகம் கேட்குறது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே தான். ஒரு கடைக்கு 10 ரூபா. அந்த கோயம்பேடு பூ மார்க்கெட்லேருந்து காய் மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, கீரை மார்க்கெட்டுன்னு சுற்றி எவ்வளவோ இங்கே ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ தூரம் இதை வந்து பிரிச்சுப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு இன்னைக்கு பூ மார்க்கெட்லேருந்து பழ மார்க்கெட் வரைக்கும் எங்கள் கும்பல் அடிக்கும், நாளைக்கு அந்த மார்க்கெட்லேருந்து அந்த மார்க்கெட்டு உங்கள் கும்பல் அடிக்கும். இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டு மற்றவங்களை வந்து வாழ விட மாட்டுறாங்க. ஒரு திருநங்கை வந்து வாழ்வாதாரத்துக்கு வழியில், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வாழ்வாதாரமே வந்து பாலியல் தொழில் தான்ற மாதிரின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாருக்குமே அதுதானே. அப்போ யார் ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் போய் நிற்கிட்டோமே, எப்படி ஒன்றாலும் சம்பாதிக்கிட்டோமே, எப்படி ஒன்றாலும் வாழ்ந்துக்கலாமே, ஏன் அதுக்கு ஒரு அபராதம் போடுறீங்க? நீ ஏன் இங்கே வருவே, இது நான் 10 வருஷமா நிற்கிறேன், 50 வருஷமா நிற்கிறேன், நீ ஏன் வர, ஏன் கேட்குறீங்க? விட்டுருங்க, யார் ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் போய் வாழட்டும். வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லி தானம்மா ஒரு திருநங்கை ரோட்டுக்கே வராங்க, அடுத்தவங்க கிட்ட போய் கையே நீட்டுறாங்க. கரெக்டுங்களா நான் சொல்றது? அப்போ யார் ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் போய் பழிச்சிக்கலாமே, எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு ஒரு ஃபைன் போடுறீங்க? இதுதான் நான் கேட்குறது. அப்போது வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு வழி இல்லைன்னு நாங்கள் போய் தெருவா கையேந்திக்கணும், பாலியல் தொழிலே நிற்கும் போது எங்களுக்கு எதுக்கு இந்த நாயக்கு சிஸ்டம்? இவங்களால என்ன எங்களுக்கு நல்லது நடந்துச்சு, என்ன நல்லா ஆயிட்டோம்? உங்கள் சிஸ்டமில் இருந்தாலும் 10 பேர்கிட்ட போய் கையேந்தினாதான் 10 ரூபா, உங்கள் சிஸ்டமில் இல்லைனாலும் அதே கையேந்தினாதான் 10 ரூபா. ஆனால் உங்கள் சிஸ்டமில் இருந்தாலும் உங்களுக்கு சீரு செஞ்சுக்கின்னு மாமூல் கொடுத்துக்கின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு நாங்கள் எடுக்கிற பிச்சை அத்தனையுமே உங்களுக்கு போய் சேருது. இந்த சிஸ்டம் இல்லைன்னா எங்கள் பணத்தை நாங்கள் வச்சு வாழ்வோம் இல்லையா? எங்களுக்கு ஏதோ கிடைக்கும் இல்லையா?
இதுதான் நான் வந்து சொல்றேன். இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காணல்ல இணைஞ்சு எங்களுக்காக நிறைய கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிம்மா.